ஹாய், இன்னைக்கு ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்து பவுட்ரு பண்ண ரவை 1 கப்பு, பவுட்ரு பண்ண சர்க்கரை 3/4 கப், நெய் 1/4 கப், 5 இல்லைன்னா 6 முந்திரி இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன். தீபாவளிக்கான எல்லா பலகாரத்துக்குமான மாவை எப்படி ரெடி பண்ணலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஒன்று செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரைச்சி வச்சுருக்க ரவை, சர்க்கரை, ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிளறிக்கங்க. இது கூட முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நெய்யை சூடாக காய்ச்சி இதில் சேர்த்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் 1 கப் இந்த மாதிரி ரவை உருண்டை செஞ்சிங்கன்னா நெய்யை அப்படியே மாவோடு சேர்த்துக்கங்க. நிறையா செய்கிறதா மொத்தமாக நெய் அதில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் மாவில் சூடான நெய்யை சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் நல்லா வரும். நான் இன்றைக்கி 1 கப் எடுத்துருக்கிறதுனால நெய்யை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கங்க. ஓரளவு சூடாக இருக்கையிலே பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை நல்லா வரும். மாவு, நெய், சர்க்கரை எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ உருண்டையாக பிடிச்சிக்கங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சிக்கங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள்.